பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் அருமையான வாசகங்கள் இன்றைக்கு உண்டு. என்னவென்று பார்க்கும்போது, மக்தலேன் மரியாள் தன் ஆண்டவரை காணும் என்று சொல்லி அவளுடைய உள்ளம் தேடி அலைந்து கொண்டிருக்கு. ஐயோ, என் ஆண்டவரை எங்கே வைத்திருக்கிறார்கள், அவரை காணவில்லையே என்று சொல்லி அவளுடைய உள்ளம் ஆண்டவரை தேடி தேடி ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருந்ததை நாம் இன்றைய வாசகத்துல பார்ப்போம். அவள் ஆண்டவரை கண்ட உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ரபோனி நீரா என்று சொல்லி அவள் பாசத்தோடு அன்போடு அவரை கண்ட உடனே ஒரு முக மகிழ்ச்சி அவள் உள்ளத்தில் வந்தது. இன்றைக்கு மக்தலேன் மரியாளை போல நம்மளுடைய உள்ளம் கூட ஆண்டவருக்காக அது ஏங்கி ஏங்கி தவிக்க வேண்டும். நம் வறண்ட நிலத்தில் இருக்கிறதை போல நாம் இருக்கின்றோம். அந்த நிலத்தில் ஆண்டவர் நீரூற்றை போல அவருக்காக நம் ஆன்மா என்றைக்குமே ஏங்கி ஏங்கி தவிக்கும் போது அவர் நம் மத்தியில் காட்சி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் யாவரும் நம்மளே நாம் அர்ப்பணித்து கண்களை மூடி ஜெபிப்போமாக. உன்னதமானவரே, இந்த கால வேளையில் அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடு பேச போற கிருபைக்காக கொடான கொடி நன்றி ராஜா. நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரர், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரே, எங்களுக்காக யுத்தங்களை செய்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அப்பா, இதோ ராஜா, இன்றைக்கு பாடுகிற பாடல்கள் வழியாக, ஜெபிக்கிற ஜெபத்தின் வழியாக, வாசிக்கிற இறைவாக்கின் வழியாக அநேகருடைய உள்ளத்தை நீங்க தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அநேகருடைய உள்ளம் அப்பா எப்படி மக்தலேன் மரியாளுடைய உள்ளம் எப்படி உமக்காக ஏங்கி ஏங்கி தவித்ததோ, எஸ் லார்ட், அதே போல உமக்காக ஒவ்வொரு ஆன்மாவும் அப்ப ஒவ்வொருடைய உள்ளமும் உமக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற அந்த அன்பை உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க செய்ய போற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களோடு துணை நின்று நீங்க வழி நடத்தும் தனிவற்றும் இயேசுவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை அன்போடு அழைக்க அவர் அவளோடு காத்திருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட அந்த வாஞ்சை இல்லைன்னா, என் ஆண்டவரை பார்க்கக்கூடிய வாஞ்சை, என் ஆண்டவரோட பேசணும் என்ற அந்த வாஞ்சை உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் வெளிப்படுத்த அவரால் இயலாத காரியமாய் ஆகிவிடும். ஆகையால் நம் யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே என்று சொல்லி இந்த பாடலை பாடி என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி ஆண்டவரையும் நாம் போற்றுவோமாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வரண நிலம் தவிப்பது போல், வரண நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே,
எனது பாசமே எனது ஆசையே உமது அன்பின் அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உமது அன்பின் அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உம்மையை நம்பி உள்ளேன் உம்மையை நம்பி உள்ளேன் நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே அன்பின் சிகரமே ஆறுயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே அன்பின் சிகரமே ஆறுயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவன் நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து நாம் பின் செல்லும் போது ஆண்டவர் துணையாளரான ஆவியானவரை நமக்கு கொடுத்து அவர் நமக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர் நம்மளை வழிநடத்த உன்னதமான இறைவனாய் இருக்கின்றார் நம் ஆன்மா வறண்ட நிலம் தவிப்பது போல் நம்மளுடைய ஆன்மா ஆண்டவருக்காக எப்பொழுதுமே ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய பேரன்பு நம்மளுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் அது ஜொலித்து கொண்டே இருக்கும் ஆகையால் பிரியமானவர்களே நம் யாவரும் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோமாக உன்னதமானவரே இரக்கம் நிறைந்தவரே மனதுருக்கிறவரே எங்கள் மேல் அன்பை வைத்திருக்கிறவரே இந்த கால வேளையில் அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே ஆமாம் ராஜா உங்களுடைய இறைவாக்கின் வழியாக நீங்க அநேகருக்கு நீங்க என்ன விரும்புகிறீரோ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாக்கின் வழியாக நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க கற்று தரும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்து வாழும் போது ஆண்டவரே அக்னி ஸ்தம்பமாகும் மேக ஸ்தம்பமாகும் இருந்து நீங்க வழி நடத்தக்கூடிய உன்னதமான ஆண்டவராய் இருக்கீங்க அதற்காக கொடானுகொடி நன்றி ராஜா ஆண்டவரே நீங்க தான் உங்களுடைய இறைவாக்கு ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே அதாயப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறேன் ஒவ்வொரு உள்ளத்தையும் அப்பா அது திறந்து உங்களுடைய வாக்கு அதுள்ள நுழைந்து உமக்காக பல விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறேன் உங்களுடைய இறை வாக்கு ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்துல இறங்கும் போது அவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அப்பா ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் ஒவ்வொரு விதமான தடைகள் பிரச்சனைகள் இருள்கள் இவர்களை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு வாதைகளும் இயேசுவின் நாமத்தில் தகன்றி எறிவீராக ராஜா you gave them the healing master ஆண்டவரே உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் இவர்கள் உள்ளத்தில் செல்லும் போது அநேக அற்புதங்களை நீ செய்வீராக ஆண்டவரே ஏனென்றால் நீர் உயிர் உள்ள ஆண்டவராய் இருக்கீங்க உம்முடைய வாக்குக்கு உயிர் உண்டு ராஜா அது புது பலனை தரக்கூடிய உயிர் உள்ள வாக்கு ஆகையால் யாரெல்லாம் இதை உண்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றுதலை கொடுங்க அப்பா எப்படி மகதலேன் மரியாள் தன் ஆண்டவருக்காக அந்த அன்பில் அவர் தேடி தேடி அழைக்கின்றார் ஆண்டவரோ நீர் அவள் மத்தியில் வந்து காட்சியை கொடுக்கிறது போல இயேசுவே யாருடைய ஆத்துமாக்கள் உம்முடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதோ yes Lord you be present in midst of them Lord Father
யாரெல்லாம் ஆண்டவரே என் இயேசுவே என் இறைவனே என்று சொல்லி அப்பா ஒப்பு கொடுத்து அவருடைய ஒவ்வொரு உள்ளமும் உமக்காக ஏங்கி தவிக்கும் போது நீர் அவர்களோடு உங்களுடைய இறைவாக்கின் வழியாக பேசுவீராக ராஜா. You do a creative miracle, mighty Father. நீங்க தான் துணையின்றி வழி நடத்தும் தனிவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் யாவரும் அன்புள்ள இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான புனித மேக்தலேன் மேரி உடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு வாசகங்கள் தினந்தோறும் படிக்க போகிறது போல அல்லாமல் இன்றைக்கு இறைவாக்குகள் மேக்தலேன் மேரி உடைய வாழ்வை பற்றின செய்திகள் அடங்கின வாக்குகள். ஆக இன்றைக்கு மேக்தலேன் என்ற பெயரை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெருவிழாவாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மேக்தலேன் என்ற பெயரை வைத்திருக்கிறவங்க மதலேன் மரியாள் என்று பெயரை வச்சு இருப்பீங்க. இவங்க அனைவருக்கும் ஆண்டவர் பெயரால் வாழ்த்துகின்றேன். ஏன் என்று பார்க்கும்போது மேக்தலேன் மேரியுடைய வாழ்க்கையில பிசாசின் ஆதிக்கம் அதிகமாய் இருந்தது. அவளை வாட்டி வதைத்தது, அவப்பெயர்களை உண்டாக்கினது. அவருடைய வாழ்விலே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் உண்டானது. இன்றைக்கு இயேசுவை சந்தித்தாலோ அவள் வாழ்க்கை ஒளிமயமாகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, மேக்தலேன் மேரியுடைய பெயரை உலகம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பெயரிலே சிறப்புகள் நடக்கின்றன. ஏனென்றால் இயேசுவை சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மறுவாழ்வை அளிக்கின்றார். அந்த மறுவாழ்வு பாருங்க, அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஏனெனில் அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எவராலும் செய்யக்கூடியாதவைகள், எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவள், வேண்டாம் என்று தீர்மானித்தவள் இயேசு அரவணைத்தார். ஆகவே மேக்தலேனுக்கு பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெயரை நினைவு கூற வைக்கின்றன. எத்தனையோ பேரை ஆண்டவர் சந்தித்தார். எல்லாருடைய பெயர்களும் இடம்பெறவில்லை. ஒரு சிலருடைய பெயர்கள் தான் விவிலியத்திலே இடம்பெற்று கடந்த 2000 ஆண்டு காலமாக பேசப்படுகிறது. அதுல இன்னொரு பெயர் சகையு, குள்ள சகையுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்படி பைபிள்ல ஒரு சிலருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஏனெனில் ஆண்டவர் பார்வையில் அவர்கள் விசேஷமானவர்கள். இதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன உரைக்கின்றார் பாருங்க. அவளுக்குள் இருந்த அந்த ஏக்கம், என் ஆண்டவரை எங்கு வைத்து விட்டார்களோ தெரியவில்லையே என்று அவள் கலங்கி போய் கல்லறையில் உள்ளே சென்று பார்க்கும்போது இரு பக்கத்தில் இரு தூதர்களை இருக்க கண்டாள். அவள் அழுது கொண்டே பேசுகின்றாள். எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. ஒரு பாவ பெண்ணுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது கிடைத்த பாக்கியம். நண்பரே மக்களே, நம்ம வாழ்க்கையில கூட பாவத்தை விட்டு விலகிவிட்டால் ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆவார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து வாழலாம். ஆகவேதான் இன்றைய வாசகம் இதை நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்நாள் வரைக்கும் எந்த பாவத்தில் உழண்டிருந்தாலும் சரி, ஆனால் இனிமேல் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் இயேசுவுக்காக மேக்தலேனை போல நானும் ஒரு நல்ல மனமாற்றம் அடைவேன் என்று தீர்மானித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாக்கும்படி உயர்த்த தொடங்கி விடுவார். என் நண்பரே மக்களே, இறைவாக்கு இன்றைக்கு யோவான் நற்செய்தி 20:11-18 வரைக்கும் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது பாருங்க. அவள் அழுது கொண்டு கல்லறைக்குள் குனிந்து பார்த்தால் அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதர்கள் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலும்
அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டாங்க. அவர் அவர்களிடம், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்க வைத்தனரோ என்று தெரியவில்லையே என்று சொன்னார். என் ஆண்டவர் கல்லறையில் காணவில்லை. ஏங்கி தவித்தார். ஐயோ, என் ஆண்டவர் எனக்கு மீட்பளித்தவர், எனக்கு ரட்சணத்தை கொடுத்தவர், எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட என்னை அவர் அரவணைத்தவர், இப்பேர் பெற்றவர் உடலை காணவில்லையே என்று அவளுக்குள் ஒரு ஏக்கம் உண்டானது. ஆம் அன்பு பெரியவர்களே, இன்றைக்கு நாம் அனைவருமே மீட்பு பெறும்படி இயேசு தன்னையே சிலுவையிலே சிதைத்துக் கொண்டவர். உனக்காக, எனக்காக, நம் முன்னோர்களுக்காக, இனி உலகில் வரப்போகின்ற அனைத்து மக்களுக்காக. உலகில் எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு பிறக்க போகுமோ அத்தனை பேருக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா பாப்புலேஷன் எடுத்தோன்னு சொன்னா அத்தனை பேருக்கும், ஒருவர் கூட பாவத்தில் மரிப்பது ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமல்ல. எல்லாரும் மீட்பு படைய வேண்டும், அனைவரும் வாழ்வு பெற வேண்டும். இதான் அவரின் குறிக்கோள். இந்த குறிக்கோளை நிறைவேற்றதான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் மேக்திலனை போல அழைத்திருக்கின்றார். மேக்திலன் எப்படி பாவத்தில் உழந்திருந்தாலும் ஆண்டவர் அவளை மன்னித்து மேன்மையாக உயர்த்தினாரோ, அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் பாவங்கள் இருந்தாலும் அவைகளை உணர்ந்து, இனி நான் இந்த பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் விட்டு விலகுவேன், என் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானிக்கும் போது உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். நண்பரி மக்களே, ஆண்டவர் பாருங்க, அவருடைய அழுகைக்கு பதில் அளிக்கின்றார். என்ன பதில்? என் ஆண்டவரை கொண்டு போய் எங்கு வைத்தார்களோ என்று தெரியவில்லையே என்று அவள் கடங்கும் போது இப்படி சொல்லி அவர் திரும்பி பார்த்த போது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்ம கண்கள் குருடா இருந்தால் இப்படிதான், உள்ளத்துல என்னமோ ஏக்கம் இருக்கும், ஆனால் வெளியே நம்ம வாழ்க்கையில உலக பிரகாரமாக இருப்போம். இன்னைக்கு பாருங்க, மேக்தலின் இயேசுவை குறித்து அழுகின்றால், பக்கத்தில் இயேசு நிற்கிறார், ஆனால் அவளால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் அவரிடம் என்ன சொன்னார் என்று பார்க்கும்போது, ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். கேட்ட உடனே மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொண்டாள். மேக்தலின், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது வைத்திருந்தால் சொல்லிவிடும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். அவர்கிட்டயே அவர் பேசுறா பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவரிடம் மரியா என்று சொன்னார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்று அழைத்தாள். பாருங்க, மரியா என்று சொன்ன உடனே அவள் புரிந்து கொண்டாள், என் அருகில் என் ஆண்டவர் இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 10 பார்த்தோம்னா, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, நான் அவைகளை அறிவேன், அவைகள் என்னை அறிந்திருக்கும். இந்த வாக்கு எப்படி நிறைவேறுகிறது பாருங்க. அவள் திரும்பி பார்க்கின்றால், அவர் உருவத்தை இவர்தான் இயேசு என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். மரியா என்று அழைத்த மாந்திரத்தில அந்த குரல் என்னுடைய ஆண்டவருடையதல்லவா என்று அவள் உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்து ரபுனி என்று அழைத்தார். ரபுனி என்றால் போதகரே என்று பொருள். நண்பரே மக்களே, எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். ரபுனி என்றால் எபிரேய மொழி, இட்ஸ் a language. அது தமிழ்ல என்ன பாருங்க, போதகரே என்பது பொருள். என் நண்பரே மக்களே, குரல்களை அறிகிறவர் இறைவன். நம் குரல்கள் எல்லாரும் அறிந்தவர்கள். நாம எதிரிலே வந்து பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருந்தால் கூட தூரத்தில் கேட்கிறவங்களுக்கு இவங்க தானே பேசுறாங்க. மகதலை மரியாளுக்கு வேலைக்காரன் தோற்றத்திலே அவர் கண்ணுக்கு தென்பட்டிருந்தாலும், ஆனால் அவருடைய குரல் மரியா என்று சொன்ன உடனே, ஐயோ, இது என் போதகர் தானே அழைக்கிறது. அவள் உள்ளமெல்லாம் பூரிப்படைந்தது.
நண்பரை மக்களே, இதான் இன்றைக்கு கடவுள் நமக்கும் அருள்கின்றார். என்ன அருள்கின்றார்? நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். என்றைக்கு நாம் திருமுழுக்கு எடுத்தோமோ அன்றைக்கே நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். என் நண்பரை மக்களே, தாயின் கருவில் தோன்றும் முன்பே நான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். சாதாரண அழைக்கவில்லை, பெயர் சொல்லி அழைத்தேன். நீங்க நினைக்கலாம், உலகத்துல என்னுடைய இந்த பெயர் ஆயிற்று, அந்த பெயர் ஆயிற்று, எந்த பெயர் ஆயிற்று. பாருங்க, எபிரேய மொழியில ரபுனி, தமிழ்ல போதகரே. அப்ப நான் ரெண்டு வேற வேற பேரா? இல்ல, இது மொழி, அவ்வளவுதான். இட்ஸ் a language. ரபுனி is a Hebrew language. போதகரே is a Tamil language. It's a language. இதே போலதான் இன்றைக்கு உலகத்துல நாம் மொழியை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் பிரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை எல்லாம் ஒன்றைதான் குறிக்கிறது என்று. நண்பரே மக்களே, நம்ம வாழ்க்கையில நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநேக சந்தேகங்களை தீர்த்து ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். இதான் மேக்தலினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவள் குரலை கேட்டவுடன் என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். நண்பரே மக்களே, நம் அனைவரையும் அறிந்த இறைவன் நம்மையும் இன்றைக்கு அழைக்கின்றார். உன் பெயரிட்டு அழைக்கின்றார், உன் பெயர் சொல்லி அழைக்கின்றார். என் தெரியுமா? நாம அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய பணிகள் விட்டு சென்றதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள். அவர் பூலோகத்தில் இருக்கும் போது என்னெல்லாம் செய்தாரோ, இறைவாக்கு உரைத்தார், நோய்களை குணமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார், நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், பார்க்க முடியாதவர்கள் பார்த்தார்கள், கேட்காதவர்கள் கேட்டார்கள், பேச முடியாதவர்கள் பேசினார்கள், மரித்தோர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். இந்த பணிகளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தொடர வேண்டும் என்ற அந்த பணியை நம்மை நம்பி ஒப்படைத்து சென்றிருக்கின்றார். இதில் ஏதாவது ஒன்றாவது நம்ம வாழ்க்கையில தொடர்ந்தால்தான் நாம் இயேசுவுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். இதில் ஒன்று கூட நாம் செய்யவில்லை என்றால் அவருக்குரிய பிள்ளைகள் என்று எவ்வாறு சொல்லிக் கொள்ள இயலும்? ஒரு குழந்தை பிறக்கும் போது அது தகப்பனை போல் இருக்க வேண்டும், இல்லை என்றால் தாயை போல் இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் மாதிரியும் அந்த பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன நடக்கும்? சந்தேகத்தை உண்டாக்கும் அல்லவா? ஐயோ, இது யாருடையது? என்ன போல இல்லையே, உன்ன போல இல்லையே. இது போலதான் இந்த சந்தேகம் எழும்பி பிரிந்த பல குடும்பங்கள் இன்றைக்கு உலகில் இருக்கிறது. இது ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் ஒன்றாவது நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு பூமியில் இருக்கும்போது என்னெல்லாம் செய்தாரோ அதுல ஒன்றாவது நாம் செய்ய வேண்டும். இதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஆகவே இன்றைய திருப்பள்ளி வாசகங்கள் நம்மை என்ன வலியுறுத்தி சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது, திருப்பள்ளி வாசகங்கள் அனைத்தும் மேக்தலேன் மரியாளை போல நம்மை அழைக்கின்றது. மேக்தலேன் மரியாளோடு எப்படி ஆண்டவர் பிரசன்னமாகி அவர் பெயரிட்டு அழைத்து தன்னோடு சேர்த்து கொண்டாரோ, இது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கின்றார். நம் பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்ம பெயர் எது வேணாலும் இருக்கலாம், வித்தியாசமான இருக்கலாம். ஆனா அவருக்கு அது முக்கியம் அல்ல. உன்னுடைய உள்ளம், உன்னுடைய வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு மிக முக்கியமாய் இருக்கின்றன. என் நண்பரே மக்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மேக்தலேனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் போது அந்த பாவங்கள் நம்மை விட்டு விலகி போய்விடும். நாம் மேக்தலேனை போல மனமாற்றம் அடைந்தவர்களாக வாழ தீர்மானிப்போம். ஆகவே இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மோடு இன்றைய திருப்பள்ளி வாசகத்தின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நீங்க தியானித்து பாருங்க. யார் கடவுளோடு இணைந்து விடுவார்களோ அவங்க எப்படி பாடுவார்கள்? இனிமை மிகு பாடல். இனிமை என்றாலே ஒரு சுகம். இனிமை மிகு பாடல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கும். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 பாருங்க. தலைவியின் கூற்று என்ன? தலைவினா ஒரு பெண். இன்றைக்கு நாம எல்லாம் பூமியில தான் ஆண் பெண் இருப்போம்.
ஆனா விண்ணக கூற்றுப்படி அவர் மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டிகள், நாம் எல்லாரும் ஒண்ணுதான். அவர் பார்வையிலே ஆண் என்று பெண் என்றெல்லாம் கிடையாது, நாம் எல்லாரும் ஒரே ஒருவர் தான். ஆக என்ன சொல்லுகிறார் பார், இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை நான் தேடினேன். என் உயிருக்குயிரான அன்பர், என் உயிருக்குயிரான அன்பர் யார்? அது யார்? நீங்க தீர்மானிக்கணும். என் உயிருக்கு உயிரான அன்பர் யார்? நாம தீர்மானிக்கணும். என் உயிருக்கு உயிரானவர் யார்? அவர்தான் எனக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவர் இயேசு. தன்னை சிதைத்துக் கொண்டு தன்னுயிரை தியாகம் செய்து நம் உயிரை காத்தவர், அவர்தான் உயிருக்கு உயிரானவர். அவரை நான் தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லவா? எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை நான் தேடுவேன். நான் தேடுவேன், தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் ஜாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அல்ல. என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களும் கண்டீர்களா என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்று தூரம் கண்டேன், என் உயிருக்கு உயிரான அன்பை நான் பார்த்தேன். இனிமை மிகு பாடல். என் அன்பின் மக்களே, இன்றைக்கு இந்த இனிமை மிகு பாடலுக்கு இன்னொரு பெயர் உண்டு, லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் கடிதம். தன் காதலனை உள்ளத்தில் நினைத்து எழுதுகிற வாக்கியங்கள். ஒரு காதலனை போல இனிமை மிகு பாடலின் ஆசிரியர் கடவுளை உள்ளத்திலே நிலைத்து, அவர் என் காதலன், என் ஆண்டவர் என் காதலன், அவருக்கு நான் இவ்வாறு பணி எழுதுவேன். பாருங்க, உள்ளமெல்லாம் நிரம்பி இருக்கும். அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்போது கிடைக்கும்? விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது தான். அதுதான் திருப்பாடலின் ஆசிரியர் 63 இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவர் என் உயிர் மீது தாகம் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் என் உயிர் மீது தாகம் கொண்டிருக்கின்றார். நான் அவரை தேடினேன், அவர் என்னை கண்டு கொண்டார், நான் அவரை கண்டு கொண்டேன். நன்றி மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இறைவனை நோக்கி பார்ப்போம். இன்றைய திருப்பள்ளி வாசகம் நமக்கு மறுவாழ்வை அளிக்கின்றது, நமக்கு ஆசிரியை அளிக்கின்றது. ஆகவே அந்த வாசகத்துக்கு ஏற்றவாறு வாழ நம்மை நாமே சமர்ப்பணிப்போம். இறை மக்களாக வாழ்வோம், இறைவனுக்காக வாழ்வோம், அவருக்காக ஏங்கி பூமியிலே உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லை அப்பா என்ற நோக்கத்தோடு உண்மை, நீதி, நேர்மை இவற்றை வாழ்வாக கருதி நம் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்வோம். ஏனெனில் உண்மை இயேசுவின் உருவகம், நேர்மை இயேசுவின் உருவகம், நீதி இயேசுவின் உருவகம். This and all the image of God. The truth is the image of God. The willingness is the image of God. The righteousness is the image of God. The right judgment is the image of God. The same attitude comes in us. That God dwells inside in us and utilizing us. நண்பரே மக்களே, இந்த உண்மை, நேர்மை, நீதி என்பதை உள்ளத்தில் நிறுத்தி நாம பேசினாலும், நாம செய்தாலும், நாம வாழ்ந்தாலும், நாம உடுத்தினாலும் அவையே வெளிப்படக்கூடிய மக்களாக வாழ்ந்து இறைவன் பிள்ளைகளாக பூமியிலே வாழ்வோம். நம்மை தேடி வருகிற அனைவருக்கும் மறுவாழ்வளிக்க காத்திருப்போம். இறைவன் தாமே நம் அனைவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். நோயுற்று இருந்தாலும் சரி, கவலையுற்று இருந்தாலும் சரி, கலங்கத்தோடு இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லையே என்று தவித்தாலும் சரி, உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார். உன்னை கலங்க விட மாட்டார். மேக்தலின் கல்லறையில் அழும்போது அவள் அழுகையை நிறுத்தினவர் ஆண்டவர். ஏன் அழுகிறாய்? நான் இங்குதான் இருக்கின்றேன். நன்றி மக்களே, நம் அழுங்குரலை கேட்கிறவர் நம் கடவுள். கடந்த வாரத்திலே பார்த்தோம் அல்லவா, இஸ்ராயல் மக்கள் அழுதார்கள். ஆண்டவர் சொன்னார், அவரின் குரல் என் காதில் ஒலித்தது, என் ஜனங்களின் அழுங்குரல் என் காதில் ஒலித்தது. மோசே, நீ சென்று என் மக்களை அழைத்து வா. எஸ், நம்முடைய அழுகையை
மாற்றுகிற இறைவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம், தீமைகளை உணர்வோம், தீச்செயல்களை விட்டு விலகுவோம், நன்மையானதை செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம், முடிந்த உதவிகளை செய்வோம், முடியாததை குறித்து இறைவன் பால் அர்ப்பணிப்போம். இறைவன் தாமே நம்மை எடுத்து பயன்படுத்துவராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்க அன்பு தகப்பனே, இந்த காலவேளைக்காக உம்மை போற்றுகின்றோம். விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆளக்கூட தெய்வமே, எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய அருட்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் அன்பு தகப்பனே, என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய வாசகத்தின்படியே உம்முடைய அருள் பேராற்றல் எங்க ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். மேக்தலின் மரியாளுக்குள் இருந்த அந்த ஏக்கம் எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. உம்மை காணவும், உம்மோடு பேசவும், உடைய வாக்குகளுக்கு ஏற்றவாறு வாழவும் எங்க ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். வெறும் பெயர் அளவிலே கிறிஸ்தவர்கள் என்று வாழாமல் உமக்குரிய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த ஆச்சரியங்களுக்கு தருவீராக. உலக மாந்தர் அனைவருக்கும் உம்முடைய அருள் பார்வை கிடைக்க எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய அருள் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை கொண்டு பல நன்மைகளை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு வாழும் காலம் மட்டும் உண்மையை மட்டுமே பேசி உண்மைக்கு வாழ்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. நீரே எங்கள் வழியாய் பல காரியங்களை செய்யும். அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேவைகளையும் அனைத்தையும் சந்தியும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க எந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. நோயோடு உள்ளவர்களை குணமாக்கும், மனக்கவலையோடு உள்ளவர்களை அமைதிப்படுத்தும், வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு புது வேலைகளை திறந்து காரும், உமது பிள்ளைகளுக்கு புது வழிகளை கொடுத்து காக்குமாறுமை நோக்கி வேண்டுகிறோம். இறைவன் நீத்தாமே எங்கள் அனைவர் மேலும் இரக்கத்தை செலுத்தி உமது தூய வழியிலே தொடர்ந்து நடத்துவீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏஸ், எம்பிஸ், கார்பரேட்டர்ஸ், சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மெம்பர்ஸ், மருத்துவர்கள், டாக்டர், லாயர், போலீஸ், ஏர்போர்ஸ், நேவி, மிலிட்டரி, பார்டர் செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்காக செபிக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் மக்களை காப்பதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்க ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நேர்மையான உண்மையான பணியில இவர்களை இயக்குமாறு வேண்டுகின்றோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் உம்முடைய பாதையிலே வந்து மக்களுக்கு நன்மைகளை செய்வார்களாக. நற்குணங்களை கொண்டு நடத்துமாறுமை நோக்கி வேண்டுகிறோம். நீதாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவீராக. அனைவருடைய கண்ணீர்களை துடைத்தரலும். இன்றைக்கு மக்தலேன் என்ற பெயரை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நீங்க தொடுவீராக. அவர்களையும் இந்த மேக்தலினை போல மாற்றி பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசிரியம், உமது அருளையும் உமது பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, கலங்காதீர்கள். உங்களை உண்டாக்கி காக்கிற ஆண்டவர் உன் அருகில் இருக்கின்றார். மேக்தலேன் மரியாள் பக்கத்தில் இருந்த ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் குரல் அவள் காதில் ஒலித்தவுடன் என் பக்கத்தில் இருக்கிறவர் இயேசுதான் என்று அறிந்து கொண்டார். இது போலதான் உங்க பக்கத்துல இயேசு இருக்கின்றார். கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கிற ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். வெறும் இயேசு என்று உள்ளத்துல ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக் கொண்டிருங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இது உன்னை காக்கும், உன்னை வழிநடத்தும், உன் கூட இருந்து உன்னை பயன்படுத்தி உன்னை மேன்மையாக்கும். இறைவத்தாமே உங்கள் அனைவரும் கூட இருப்பாராக. இன்றைய வாசகங்கள் இனிமைமிகு பாடல் சாங் ஆஃப் சாங்ஸ் என்ற புத்தகத்திலே சாப்டர் 3 verse 1 to 4 3 அதிகாரம் 1 முதல் 4. இன்றைய திருப்பாடல் 63 1 முதல் 8. Psalm 63 verses 1 to 8. இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் வசனம் 1 பிறகு 11 18 படிங்க. குடும்பமா இணைஞ்சு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசகத்தை எடுத்து வாசித்து படிங்க. உங்க குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். Just 15 minutes to read the mass readings.
only 3 readings are there. Unite together in the family. Start reading the Bible. Your family will be protected. உங்க குடும்பம் காக்கப்படும். அப்புறம் நானும் திருப்பலி வாசகத்தை படித்து ஆண்டவருடைய மக்களாக வாழுங்க. இல்லந்தோறும் இறையாட்சி, அது திரு விவிலிய ஆட்சி என்று உங்கள் குடும்பத்தை திரு விவிலியமானட்டும். இறைவன் உங்களை காத்து நடத்துவாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். யூடியூப்ல இந்த நிகழ்ச்சி உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு மேன்மையானதை செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.